சென்னை பட்டாளம் அருகே தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு உள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் குப்பைகளை பெருக்கி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு உள்ளனர். சென்னை மாநகராட்சி 5வது மற்றும் 6வது மண்டலம் பட்டாளம் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, தகவல்களை பகிரலாம். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு ஒப்பந்தம் போட்டு அவர்களுக்கு தனியார் நிறுவனத்துடைய ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு சுமார் 13 நாட்கள் போராட்டம் என்பது நடத்தினார்கள். அதன் பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி இந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். கைது செய்யப்படுவது பிறகு விடுவிக்கப்படக்கூடிய செயலில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 5வது மண்டலம் 6வது மண்டலம் இரண்டிலும் ஏற்கனவே பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை பெருக்கும் போராட்டத்தில் இன்று காலை ஈடுபட்டனர். குறிப்பாக இவர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தடையை மீறி போராட்டம் நடத்திய காரணத்தினால் காவல்துறையினர் இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களை கோயம்பேடு, அரும்பாக்கம், மதுரவாயில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் போலீசார் தங்க வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பிற பகுதிகளிலும், அதாவது பிரச்சனைக்குரிய அந்த மண்டலங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலும் போலீசார் தற்போது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தடையை மீறி போராட்டம் செய்ய வருபவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.